IBC Mangai channel like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்னிங் ஜஸ்ட் அந்த சும்மா ஒரு கடலை மாவு போட்டு லைட்டாக கிச்சன் போய் டக்குன்னு எடுத்து அப்படியே போட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுக்கும் போது நம்ம டப்பா அப்படிலாம் எடுத்து ப்ரெஷ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக பண்ணுறது. கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இது நான் என்ன இருந்தாலும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன். நான் கடலை மாவு, தயிர், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், ஹனி அண்ட் விட்டமின் இ கேப்சியூல் இந்த 5 வந்துட்டு மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன், பாடிக்கு அப்ளை பண்ணுவேன். அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு டான்ஸ் இருந்துச்சு, கோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. விக்கு வச்சாங்க, நிற்கல. சாண்டி அண்ணா என்ன பண்ணாரு, இவளுக்கு விக்கு நிற்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், ஃபுல்லாக பேக்கும் பண்ணிடலான்னு என் மொத்த ஹேருமே. ஹேர் கேருங்கிறது வந்துட்டு எனக்கு வந்து பயங்கர இஷ்டம். ஐ லவ் மை ஹேர். ட்ரை ஷாம்பு வில் ரியலி ஹெல்ப் ஃபார் டெய்லி நம்ம ஒர்க் போகிறோம் இல்லைங்களா. பட் ஆனால் ஃப்ரெஷ் லுக் இருக்கணும், அந்த தலை குளிச்ச ஒரு ஃபீல் இருக்கணும். நான் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணலாம். 2012 I met with an accident. என்னோட கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. I was bedridden. அதுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட் கெயின் பயங்கரமாக ஆச்சு. ஓகே, நான் இப்படி இருக்கிறது ஏன் தப்பு கிடையாது. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ட்ரை பண்ணியும் என்னால் முடிய மாட்டேங்குதுன்னா ஐ எம் கீப் ஆன் ட்ரைங், வெரி கான்ஃபிடென்ட். அப்போ பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு நான் பாட்டுக்கு கான்ஃபிடென்ட்டாக. மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிஸ்ட் ஸ்வேதா சுப்ரமணியம் இருக்காங்க. அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் செல்ஃப் கேர் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ஸ்வேதா. ஹாய் லாவண்யா. ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. பட் நம்ம எல்லாருமே அழகா தானே இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ டான்ஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாவுமே இருக்கீங்க இல்லையா. கண்டிப்பா இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றது ரொம்ப விஷயம். அதுவும் நீங்க சின்ன வயசுல இருந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்கப்னால நம்மளோட ஃபேஸ் வந்து டல்லாக கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்வேதா அவர்களோட மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கு அந்த கடலை மாவு, பச்சைப்பயிறு, ஸோ இதெல்லாமே தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போதான் வந்து அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பட் ரொம்ப வருஷமா நிறைய பேர் எங்கள் வீட்டிலலாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு எடுத்து அந்த பாலோட ஏடெல்லாம் எடுத்து சும்மா போடுவேன். முட்டை வந்து அந்த ஷெல்ல உடச்சி நம்ம வச்சிருப்போம், அதை எடுத்து சும்மா அப்ளை பண்ணுவேன். ஸோ சம்திங் அது அதர் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேச்சர் ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஊருக்கெல்லாம் போகும்போது செம்பருத்தி இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பண்ணும்போது இட் வில் பி வெரி நைஸ். ரொம்ப கனெக்டட் டு த நேச்சராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அண்ட் வாங்குவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணி என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபேஸ் வாஷோ, சம்டைம்ஸ் வந்து நான் அந்த கடலை மாவு போட்டு அப்படியே வாஷ் பண்ணிப்பேன். மார்னிங் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ். மார்னிங் ஜஸ்ட் அந்த சும்மா ஒரு கடலை மாவு போட்டு லைட்டாக கிச்சன் போய் டக்குன்னு எடுத்து அப்படியே போட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கும் போது நம்ம டப்பா அப்படிலாம் எடுத்து ப்ரெஷ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக பண்ணுறது. இல்லாட்டினா ரேண்டமாக கிச்சனில் போய் எப்படி இப்படி பண்ணிட்டு ஓடி வந்துடுது அந்த மாதிரி. அண்ட் இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் டாக். ஏன்னா நம்ம இப்போ ட்ராவல் எல்லாம் பண்ணும்போது, ஷூட்கெல்லாம் போகும்போது வி கான் பி யூஸிங் இந்த கடலை மாவில் எடுத்துகிட்டு ஸ்பில் ஆயிரும். ஸோ அதனால ஃபேஸ் வாஷ் ஏதாவது ட்ரக் ஸ்டோர்லேருந்து இருக்கிற ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுருவேன். ஸோ ஃபேஸ் வாஷ் அண்ட் தென் டோனர். டோனர் என்னென்னா எனக்கு போர்ஸ் இருக்குது. ஸோ அந்த போர்ஸ் வந்துட்டு சட்டில் ஆகிறதுக்காக டோனர் போட்டுருவேன். டோனர் நல்லா போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஷுர். ஸோ அது இப்போ நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் வருது, ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சர். ஏன்னா என்னோட ஆயிலி ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின்கான ரிலேட்டபிளாக நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் வருது. சிடிஎம் இதுதான் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். இது நான் என்ன இருந்தாலும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். நான் சப்போஸ் ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் எதுவுமே பண்ணாமல் இருப்பேன். அதர்வைஸ் திஸ் வில் பி மை ரொட்டீன் ஃபார் ஷுர். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன் நான் ஃபார் ஷுர். இப்போ கூடயுமே வந்து நான் வெறுமே லைட் அங்கே என்னோட பிளெமிஷஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்சீலர் வச்சு கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டு காம்பேக்ட் போட்டிருக்கேன் அண்ட் ப்ளஷ். அவ்வளோதான். 4 ப்ராடக்ட் வச்சு என் மேக்கப் முடிச்சிட்டேன். பட் அதுவே ஹெவியாக தெரியும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் மஸ்ட். ஓகே. ஸோ இது மார்னிங் அப்படிங்கும்போது நைட்டில் என்ன பண்ணுவீங்க? நைட் வந்துட்டு என்ன நேரமாக இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறது என்னோட மேக்கப் ஃபார் ஷுவர். அது வந்து நார்மலாக நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட லைக் ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணிடுவேன். வெட் வைப்ஸ் வச்சோ இல்லை கிளென்சிங் பாம் வச்சோ நான் ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நல்ல லூக் வார்ம் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். அதே தான் டோனர், மாய்ஸ்சரைசர். அப்புறம் இப்போ வந்துட்டு ரெட்டினால்
சீரம் வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நைட் மட்டும். சூப்பர் மேம். ஆஸ் யூ செட், நீங்க முன்னாடியே வந்து ஒரு மேக்கப்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க அப்படிங்கும்போது நிறைய கண்டிப்பா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு பெஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் எவர் ஐ ஹேவ் யூஸ்ட் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? ஃபேஸ் மாஸ்க் எனக்கு எப்பவுமே DIY தான். நான் யூஸ் பண்றேன் வீட்டில் நான் தயாரிக்கிற ஒரு DIY தான். கடலை மாவு, தயிர், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், ஹனி அண்ட் விட்டமின் இ கேப்சியூல், இந்த 5 வந்துட்டு மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவேன், பாடிக்கு அப்ளை பண்ணுவேன். அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லாயிருக்கும். 7 days நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபேஸுக்கு அவ்வளோ நேச்சுரல் க்ளோ வரும். வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு போனால் லைக் எல்லாரும் சொல்லுவாங்க வாவ் யூ ஆர் க்ளோயிங் அப்படிம்பாங்க. இந்த மாஸ்க் வந்துட்டு நான் ஆன்டரே யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மிராபெல்ல வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஷீட் மாஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ குவிக்காக நம்மளுக்கு எங்கே ஷூட் இருக்குது, ரொம்ப டயரிங்காக இருக்குது ஃபேஸ் அப்படின்னா நான் இமீடியட்டாக அந்த மிராபெல்லோட ஃபேஸ் ஷீட் மாஸ்க் வந்துட்டு தட்ஸ் 99 rupees. ஸோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது, கேரட்டு, சார்கோல். ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ்க் ஷீட் போட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது 20 minutes வச்சா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாஸ்க் ஷீட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன மாஸ்க் போட்டால் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ இந்த ஃபேஸ் ஷீட் மாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ மிராபெல்லோட ஃபேஸ் ஷீட் மாஸ்க் வந்து ஐ வுட் சஜஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்வேதாவோட அழகு ரகசியம் டிப் வந்து எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஐயோ. ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் டான்ஸ் ஆடினா இப்படி அழைச்சிருவேன். இப்படின்றதுக்குள்ள வந்துட்டு விக்ரஸ் என்னோட பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆன ஒரு விஷயம். எனக்கு என்னன்னா ஆஸ் ஐ செட் நான் 2.5 வயசுலேருந்து ஆடிட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஸோ அண்டில் 2012 வந்துட்டு என்னோட ஹெல்த் வந்து லைக் 51, 52 இதுதான் என்னோட வெயிட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஒல்லியாக இருப்பேன். ஆனால் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ நீ பயங்கரமாக இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒல்லியாக இருப்பேன் நான். எப்படி வேணாலும் ஆடுவேன், பயங்கரமாக ஃப்ளெக்சிபிளாக இருப்பேன் எல்லாமே. தென் 2012 ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அதுலேருந்து தான் எனக்கு வந்து வெயிட் என்னோட கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஐ வாஸ் பெட் ரிடன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட் கெயின் பயங்கரமாக ஆச்சு, எஸ்பெஷலி இந்த லோவர் ஹிப். ரொம்ப எனக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுது. நான் வந்து அது கம்மி பண்ணுவேன், அப்புறம் திருப்பி ஏறிடும், கம்மி பண்ணுவேன், திருப்பி ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜோடி டான்ஸ் எல்லாம் பண்ணேன். அப்படி மெயின்டைன் ஆனேன். 60 அந்த மாதிரி வந்தேன். எல்லாரும் வாவினாங்க. ஆனால் நான் மெயின்டைன் பண்ணி தான் இருந்தேன். பட் முடியல, டக்குன்னு டிராஸ்டிக்காக என்னோட வெயிட் ஏறிடுச்சு. அப்புறம் திருப்பி வந்து எல்லாரும் குண்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு பர்சனல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அது இதுன்னு இருக்கும்போது ஸ்டார்டட் எனக்கு வந்து தெரியல எப்படி வெயிட் கெயின் ஆனேனே தெரியும். சாப்பிட மாட்டேன், ஐ மீன் ஓவராக சாப்பிட மாட்டேன். பட் தென் அதுவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எல்லாரும் குண்டுன்னு நீ என்ன அடையாளமே தெரியல அப்படின்னலாம் சொன்னாங்க. அப்புறம் நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். நான் என்னடா இது ஒரு மனுஷனோட ஃபிசிக், கலர் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு மனுஷங்க இன்னொருத்தவங்க மனுஷங்கிட்ட பேசுகிறாங்கல்ல, அது ஏன் அப்படி? அப்போ நான் யோசித்தேன், ஓகே நான் இப்படி இருக்கிறது ஏன் தப்பு கிடையாது. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட், பட் ஸ்டில் there's some like health issues, physical or mental, I'm going through something. அதுக்கு வந்து I'm trying my level best. It's not that I'm not trying. ட்ரை பண்ணியும் என்னால் முடிய மாட்டேங்குதுன்னா I'm keep on trying. அது என்னைக்கோ ஒரு நாள் வரும், மெயின்டைன் ஆகும். எனக்கு I was very confident. அப்போ பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு நான் பாட்டுக்கு கான்ஃபிடென்ட்டாக டான்ஸ் ஆடுவேன். இப்போ கூட நான் ஆடிட்டு தான் இருப்பேன். பட் ஸ்டில் என்னோட வெயிட் வந்து நல்லா கம்மி பண்ண முடிய மாட்டேங்குது. பட் ஆனால் பண்ணிடுவேன், ஃபார் ஷுர் நான் பண்ணிடுவேன். நான் நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே ஹேர் கேர் ரொம்ப முக்கியம். அதுவும் கலர்லாம் வேறு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுக்கு ஏதாவது பேக்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், ஹேர் கேருங்கிறது வந்துட்டு எனக்கு வந்து பயங்கர இஷ்டம். ஐ லவ் மை ஹேர். ஐ கேர் மை ஹேர் ஸோ மச். முடிக்கூடியும் வந்துட்டு பேபி நல்லா இருக்கியா பேபி இப்படி எல்லாம். பிகாஸ் மாநாட மயிலாடில் என்னோட ஒரு டான்ஸ் இருந்துச்சு, கோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. விக்கு வச்சாங்க, நிற்கல. சாண்டி அண்ணா என்ன பண்ணாரு, இவளுக்கு விக்கு நிற்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், ஃபுல்லாக பேக் ஹோம் பண்ணிடலான்னு என் மொத்த ஹேருமே பேக் ஹோம் பண்ணாங்க. பேக் ஹோம்னா இப்படி பண்ணி சிக்காயிரும். சிக்காகும் போது உங்களுக்கு புஷ்ஷி ஆயிரும்ல ஹேரு, அந்த மாதிரி ஆச்சு. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சாச்சு, செம்ம பயங்கர பர்ஃபார்மன்ஸு, எல்லாம் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு அதே மண்டையோட வர 1 லிட்டர் 2 லிட்டர் கோகோனட் ஆயில் வச்சு கொஞ்சமாக தேய்ச்சி முடி பார்த்தா இவ்வளோ. அந்த பேக் ஹோம்லேருந்து எடுத்து, ஏன்னா அதில் நிறையா ஜெல் அது இதுன்னு போட்டாங்க, இவ்வளோ முடி. அன்னைக்கு அவ்வளோ அழுது நான் எங்கள் அம்மாட்ட, அம்மா முடி போச்சு, மொட்டையாயிட்டா அப்படி இப்படின்னு பயங்கரமாக அழுது. முடியல, என்னால் தாங்க முடியல எனக்கு. அப்புறம் வந்துட்டு அதுலேருந்து ஐ ஸ்டார்டட் மெயின்டைனிங் மை ஹேர். அண்ட் தென் பேக்ஸ் போடுவேன். என்னோட மேஜிக்கல் பேக், எஸ், மை மேஜிக்கல் பேக் இஸ் இந்த மாதிரி ஷைனி ஹேருக்கு. அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு 1 egg, 1 teaspoon ஆஃப் ஹனி, 1 tablespoon ஆஃப் கர்ட், விட்டமின் இ கேப்சியூல், இதெல்லாமே ஃபுல் எக் போட்டுட்டு நல்லா வந்துட்டு கோகோனட் ஆயில், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில்
இல்லை கேஸ்டர் ஆயில், எந்த ஆயில்னாலும் உங்களோட ஹேருக்கு ரிலேட்டடாக அது போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவேன். அது வந்து உங்களுக்கு சூப்பராக மாய்ஸ்சர் பண்ணும், சில்கி ஆக்கிரும், ஹேரை வந்து ஹெல்தி ஆக்கிரும் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கம்பைண்டான ஒரு பேக் அது. ஸோ அந்த பேக்கை போட்டுட்டு ஒரு 1 hour வச்சு ஹாட் டவலோட ஸ்பா மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா எவ்ரி டைம் யூ கேன் கோ ஸ்பெண்ட் 2000 3000 இன் ஸ்பா. 15 days ஒன்ஸ் கொடுத்தோன்னா நம்ம சம்பாதிக்கிற பாதி அதுலேயே போயிடும். ஸோ அதனால வீட்லேயே வந்து ஹாட் டவல் இருக்கு இல்லைங்களா, ஹாட் டவல் வந்து நல்லா டவலை வந்துட்டு சுடு தண்ணியில் நல்லா டிப் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணி நம்மளோட மாஸ்க் மேலே போட்டு ஒரு 45 minutes வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் வந்து அவ்வளோ நல்லாயிரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இது கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். ஏதோ ஒரு ஹேர் ஆயில் வந்து வீக்லி ட்வைஸ் அது மாதிரி போட்டுருவேன் நான். ஸோ இது வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் 6 months ஒன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிடுவேன். ஹேர் பிரேக்கேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஒரு சலூனுக்கு போய் மெயின்டைன் பண்ணிடுவேன். அண்ட் 2 months ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் ஸ்பா பண்ணிடுவேன். ஸோ இதுதான் மெயின்டெனன்ஸ். ஸோ உங்களோட மேஜிக்கல் ஃபேஸ் பேக் தெரிஞ்சிருச்சு, மேஜிக்கல் ஹேர் பேக் தெரிஞ்சிருச்சு, இன்னும் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத நான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மெயினாக ஒன்று வந்துட்டு இப்போ நிறைய நம்மளோட ட்ரக் ஸ்டோர்ஸில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது, ஹேர் மிஸ்ட் வருது. ஸோ ஹேர் மிஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரை ஷாம்பு, எனக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப், ஸோ நான் வந்து ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணேன். ஏன்னா டெய்லி நான் வந்து தலை குளிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பாதி முடி போயிடும் அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து கோல்ட் ஆயிரும். ஸோ அதனால ட்ரை ஷாம்பு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ இங்கே மட்டும் நம்ம ஸ்கேல்பில் மட்டும் அடிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அதனால டெய்லி குளிக்கணும்னா இல்லை, டெய்லி தலை குளிக்கணும் அப்படின்னும் இருக்காது. ட்ரை ஷாம்பு வில் ரியலி ஹெல்ப் ஃபார் டெய்லி நம்ம ஒர்க் போகிறோம் இல்லைங்களா, பட் ஆனால் ஃப்ரெஷ் லுக் இருக்கணும், அந்த தலை குளிச்ச ஒரு ஃபீல் இருக்கணும், நான் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 5 ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நான் கேட்க போகிறேன். ஓகே, ஸோ அதை எப்படிலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லணும். ஃபர்ஸ்ட் திங், அடிக்கிற வெயிலில் நம்ம தரையில் வந்து மூட்டை போட்டாலே ஆம்லேட் ஆடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் கண்டிப்பாக டேன் ஆகும் இல்லையா? நீங்கள் அந்த டேனுக்கு என்னெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ணுறீங்க? டேனுக்கு வந்துட்டு மெயினாக நான் யூஸ் பண்ணுறது தயிர் அண்ட் மஞ்சத்தூள் வந்துட்டு ஃபார் ஷுர். அதாவது நான் இப்போது ஷூட்டிங்கில் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டாலும் வந்து கண்டிப்பாக